தினமணி ராகேஷ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நடிகர் சிவகார்த்திகேயனோட தயாரிப்பில் நடிகை ராதிகா சரத்குமார் நடித்த தாய் கிழவி திரைப்படம் வந்து திரையரங்கில் வெளியாக இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். தாய் கிழவி தமிழ் சினிமாவில் வந்து தாய் கிழவி அப்படின்னு சொல்லி நம்ம வசனமெல்லாம் கேட்டிருப்போம். அப்போ இருந்தே வந்து தாய் கிழவி அப்படின்ற ஒரு அந்த ஒரு வார்த்தை வந்து நிறையா மீம் மெட்டீரியல்லையும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதே பேரில் வந்து ஒரு படம் தயாராகிட்டு இருக்குன்ற போது ஓகே இது வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு காமிக்கான ஒரு ஜாலியான படமாக இருக்கும், இதில் வேறு எதுவும் பெருசாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு மூடில் தான் அந்த படத்தோட டீசர் இதெல்லாமே வந்து காமிச்சதில் வந்து அப்படி தான் தோணுச்சு. பட் படத்தை வந்து தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஃபீலை கொடுத்துன்னு தான் சொல்லணும். படம் அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னா ராதிகா, அதாவது இவங்க வந்து பவுன் தாய் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த பவுன் தாய் எப்படிப்பட்ட ஆளுனா ஊரில் வந்து ரொம்ப ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு வயசான பாட்டி. அப்படியே அந்த மதுரை சைடில் வந்து இருந்தால் எப்படி சொல்லுவாங்க தாய் கிழவி அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கெத்தில் இருக்காங்க. அவங்களோட வேலை என்னென்னா வட்டிக்கு வந்து பணம் விடுறது, அதாவது வட்டிக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. மற்ற வேலைகள் கிடைக்கிற காசை சின்ன சின்னதாக சேமித்து வச்சு தான் மட்டுமே ஒரு தன்னுடைய பணத்தை வந்து ஆளணும், தனக்கு தான் எல்லாமே அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். கதாபாத்திரம் அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டெவலப் ஆகுது. அப்படி வந்து முதல் காட்சி அறிமுக காட்சியை வந்து ஒரு நிறையா வீட்டில் போயிட்டு அவங்க கொடுத்த கடனுக்கான வட்டியை வந்து பவுன் தாய் வாங்க போகும்போதே ஒரு அந்த ப்ரோமோ அந்த ஒரு சாங்லேயே வந்து சொல்லிடுறாங்க பவுன் தாய் எப்படிப்பட்ட கேரக்டர். ரொம்ப ஒரு ஜாலின்னா அதுக்குள்ளே ஒரு ஜாலி இருக்குது. சேம் டைம் வந்து ரொம்ப கராரான ஒரு ஆள். ஒரு ஆண்களாகவே இருந்தாலும் அந்த ஆண்களை கூட அந்த அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா நீங்களாம் எனக்கு ஒரு பெரிய ஆளாடா அப்படின்ற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படி இருக்க பவுன் தாய் வந்து பவுன் தாய் வந்து அந்த பண விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கராராக இருந்தால் கூட கராராக தான் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா அந்த ஊர் மக்களுக்கு வந்து இந்த பவுன் தாய் வந்து செத்தாக நல்லா இருக்குமே அப்படின்ற அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கிளவி இருக்கிற வரையும் நம்மகிட்ட எவ்வளோ வட்டி வாங்கிட்டே இருப்பா, நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாளே, அதாவது ஒரு மாதிரி ஜாலியான டார்ச்சராக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடும்னா ஒரு நாள் வந்து இந்த பவுன் தாய் வந்து பேரலைஸ் ஆகி வீட்டில் விழுந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதாவது மேலே மாடியில் பவுன் தாய் இருப்பாங்க, கொண்டு வந்து கீழே அவங்களோட பக்கத்து வீட்டில் இருக்க ஆட்கள்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த பவுன் தாய் வந்து வீட்டிலே வச்சுருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போக மாட்டாங்க. இதோட கதை எங்கேயே முடிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம், நம்மளாம் வாங்கின கடனை கொடுக்க தேவையில்லை, இதோட ராஜ்யம் முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் வந்து இந்த மக்கள் இருப்பாங்க, ஊர் மக்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வந்து ராதிகா, அதாவது பவுன் தாய்க்கு வந்து 3 பசங்க, நடிகர் சிங்கம்புலி, பாலசரவணன், அருள்தாஸ், இவங்க 3 பேருமே வந்து ராதிகாவுக்கு பசங்க. அவங்க 3 பேரும் வேற ஒரு ஊரில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் சொல்லி அனுப்புவாங்க இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க 3 பேர் வந்ததுக்கப்புறம் ஒரு ரகசியம், அந்த 3 பேருக்கு ஒரு ரகசியம் தெரிய வருது. இப்போ அந்த பசங்களும் எப்படி இருப்பாங்கன்னா இந்த அம்மா எப்போ சாகும் அப்படின்ற கண்டிஷன் தான் பசங்களும் இருப்பாங்க. பட் அந்த ரகசியம் தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது அம்மாவை காப்பாற்றினா அம்மாவால் ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கும். அதுக்காக வந்து இந்த 3 பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா பவுன் தாயை காப்பாற்றி எப்படிலாம் காப்பாற்றலாம், என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். சேம் டைம் வந்து இந்த ஊரவே ஒரு மாதிரி ஆண்டுகிட்டு இருக்க பவுன் தாய் கடைசியில் என்ன ஆனாங்க அப்படி இந்த 2 விஷயந்தான். அதாவது இந்த ரகசியம் தெரிஞ்ச பசங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாங்க, கடைசியில் வந்து இந்த பவுன் தாய்க்கு என்ன ஆகுது, இந்த 2 லைனையும் வச்சுட்டு ஒரு நல்ல கதையை வந்து இயக்குனர் சிவகுமார் முருகேசன் வந்து கொடுத்துருக்காரு. சிவகுமார் முருகேசன் வந்து ஒரு அறிமுக இயக்குனர். இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படம். இந்த ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சேயோன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனோட ஒரு படமும் கமிட் ஆகிட்டாரு. அந்த படத்தோட படப்பிடிப்பும் வந்து ஏப்ரல் மாதம் தொடங்க போகுது. ஒரு ஃபஸ்ட்டு படம் டேரக்டரோட படமே ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே ஒரு 2வது படமே போயிட்டாருன்னா இந்த படம் வந்து அவ்வளோ நல்ல அவுட்புட்டாக இருந்திருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட வந்து அவர் வந்து மோசம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படத்தவே வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். தாய்க்கிழவி வந்து தமிழ் சினிமாவில் வந்து அப்படியேப்பட்ட ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக அடையும். ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து இந்த ஒரு வயசான பவுன் தாய் ராதிகா மாதிரியான ஒரு ஆள் வந்து அவங்க ரொம்ப வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்காங்க, ஒரு கேரக்டர் எப்படி நடிக்கணும் அவங்க எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. பட் இந்த மாதிரி ரோலில் ஒரு 70+ இருக்க ஒரு அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிழவி, அந்த கிழவியால் அதோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒன்று. சேம் டைம் வந்து இன்றைக்கி இருக்க ஆட்களோட அந்த 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 வேவ் லென்த்து சம்திங் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே வந்து அந்த கேரக்டரை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு இயக்குனர். இந்த கதை வந்து ஒரு ஜாலியாகவும் இருக்கணும். சேம் டைம் இந்த படம் வந்து இந்த பீக் கிளைமேக்ஸ் போகும்போது அந்த தாய் கிழவியோட மைண்ட் செட் என்ன, நம்ம வந்து ஏன் வந்து பணத்தை சேமித்து வைக்குது, எதுக்காக வட்டிக்கு விட்டு தனக்குன்னு ஏன் சேர்த்துது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு பெண், அவங்களுக்கு யாருமே இல்லை, பசங்க தான் இருக்காங்க. பட் பசங்களுக்கு கூட கொடுக்காம ஏன் வந்து இந்த அம்மா வந்து பணத்தை சேர்த்து வைக்குதுன்ற ஒரு விஷயத்த வந்து வெறும் சுயநலமாக மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு லெசனாகவே கொடுத்துருக்காரு. அதை இன்றைக்கி இருக்க பெண்களுக்கு வந்து நம்ம எது சுதந்திரம்னு நினைக்கிறோம், உண்மையிலேயே வந்து பணத்தோட வேல்யூ என்ன, பணம் வந்து எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தாய் கிழவி மூலமாக
இயக்குனர் வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. சேம் டைம் வந்து இது ஒரு கருத்து சொல்கிற படமாக கூட இல்லாமல் எமோஷனலாகவே வந்து பசங்க வந்து பெற்றோர்கள் வந்து எப்படி கவனிச்சுக்கிறாங்க, பணம் இருக்கும்போது எப்படி கவனிச்சுக்கிறாங்க, இல்லாதபோது எப்படி கவனிச்சுக்கிறாங்க, பசங்களுக்கும் அந்த அம்மா பெற்றோர்களுக்கு உண்டான அந்த உறவு எந்த இடத்துல துண்டிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நகைச்சுவை பாணியில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. படத்தோட அறிமுக காட்சியிலேயே வந்து ராதிகா வந்து வராங்க. ராதிகா வந்து அந்த கொடையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டீசர் ப்ரோமோலே விட்ட மாதிரி பவுன் தாய் வரா பவுன் தாய் வரான்னு ஒரு பையன் ஓடிட்டே இருப்பான் இல்லையா, அதான் ஃபஸ்ட்டு ஷாட்டாக இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து கடைசி வரையுமே ராதிகா வந்து தன்னோட நேர்த்தியான நடிப்பில் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து ரொம்ப உயிரூட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, ஒரு சீன் வந்து குறிப்பிட்ட சொல்லணும்னா, மட்டன் சாப்பிட்ருப்பாங்க பேரனோட வந்து ராதிகா வந்து மட்டன் சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த பவுன் தாயின் கேரக்டர்லாம் சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்றங்காட்டி தான் வந்து எனக்கு சுகர் ப்ரெஷர் எதுவுமே இல்லை, அதாவது 70+ அதெல்லாம் சாப்பிட்டா வரக்கூடிய வயசு. பட் வந்து அவங்க சொல்கிற டியூன் எப்படி இருக்கும்னா, எனக்குலாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்வாங்க. அந்த ட்ரெய்லர்லேயே வந்திருக்கும் அந்த சீனு. அது ரொம்ப பிரமாதமாக வந்து நம்ம பல பாட்டிகளை நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு நடிப்பு தான் அது. ஏன்னா வந்து சும்மா சாதாரணமான வசனம் இல்லாமல் ஒரு மாதிரி பாடியை ஷேக் பண்ணி மூஞ்சி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிற ஒரு குழந்தை மாதிரி சொல்கிறது பார்க்கும்போது, அவங்களுக்கு இருக்கிற குழந்தைத்தனமும் ஒரு பக்கம் அந்த அந்த திரைக்கதை எப்படி இருக்காங்கன்னா அந்த குழந்தைத்தனமும் உடையக்கூடாது. சேம் டைம் வந்து அந்த பெண்மணி யார் என்னதான் இருந்தாலும் பவுன் தாய் ஒரு பெரிய மனுஷி, அந்த பெரிய மனுஷிக்கான தகுதி என்ன அப்படின்றதையும் இந்த 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 2 விஷயத்தையும் வந்து திரைக்கதையிலையும் கதையிலையும் கொண்டு வந்து இயக்குனரோட ரொம்ப நல்ல புத்திசாலித்தனம் தான் சொல்லணும். பசங்களாக நடிச்சிருக்க இந்த 3 நடிகர்களும் வந்து அருள்தாஸ், பாலசரவணன் இவங்க எல்லாமே பிரமாதமான கதாபாத்திரமாக இருக்காங்க. அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஒட்டிக்கு விட்டு ஒரு மாதிரி ஊருக்குள்ள நல்லா கொஞ்சம் காசு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த அம்மா. அந்த அம்மாவோட பசங்களுக்கு அந்த அம்மா எந்த இடத்துல வச்சிருக்கு, ஏன் அந்த இடத்துல வச்சிருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். படத்தோட கதை திரைக்கதை வந்து ஒரு பலம்னா, படத்தோட வசனங்கள் வந்து ரொம்ப பெரிய பலம். இந்த படத்தோட ஆரம்பத்திலிருந்து இன்டர்வல் பிளாக் வரும்போதே ஒரு மேட்டர் இருக்குது. இன்டர்வல் பிளாக்லேருந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து என்னவா போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு போக 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 கடைசியில் கிளைமேக்ஸை நோக்கி இந்த படம் போகும்போது டோட்டலாகவே அது என்ன மூடில் இருக்குது. இந்த பவுன் தாய் வந்து சாதாரண ஒரு என்னடா இது நம்ம இப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சு கடைசியில் பீக்கில் கொண்டு வந்து கிளைமேக்ஸில் வைக்க வரையும் வசனங்கள்லாம் இருக்குது இல்லையா, நிறைய இடங்களில் வந்து ரசிகர்கள் வந்து கைதட்டி விசில் அடித்து அந்த வசனங்களை கொண்டாடினாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் மாடியில் வந்து பவுன் தாய் வந்து அந்த கட்டிலில் உட்காந்துருக்கும்போது அவங்க அவங்களோட மருமகள் எல்லாம் மேலே கூப்பிடுவாங்க. நீங்கள் மட்டும் பெண்கள் மட்டும் மேலே வாங்கணுவாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த சிங்கிள் ஷாட் மாதிரி அது ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அம்மாவுக்கு டைலாக் பேசுகிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு வசனத்துக்கும் வந்து தேட்டரில் வந்து கைதட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இயக்குனரோட உழைப்பு வந்து அந்த படத்தில் நல்லா தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக வந்து கதாபாத்திரங்களை எழுதின விதம், பவுன் தாயின்ற ராதிகாவோட கேரக்டர் மட்டும் இல்லாமல் சேம் டைம் அவங்க பசங்க ரேச்சல் ரெபாக்கா வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க, முனிஸ்காந்த் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து இந்த வேட்டை முத்துக்குமார் இவங்க எல்லாரும் எல்லா கதாபாத்திரம் ஒரு 15 கதாபாத்திரம் மெயின் கதாபாத்திரங்கள் இருக்குன்னா அந்த 15 பேருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு எழுதப்பட்ட ஒரு திரைக்கதையாகவே இந்த படம் உருவாயிருக்கு. ஹாஸ்பிட்டலில் அந்த பசங்க பவுன் தாயோட பசங்க பணத்தை எப்படி கட்டுறது, நம்ம எப்படி காப்பாற்றுறதுன்னு ஒரு போராட்டம் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப அழகாக ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் வந்து இந்த வீட்டில் இந்த ஊருக்குள்ளே பவுன் தாய் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இதையுமே ரொம்ப அழகாக ஒரு ப்ளே மாதிரி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுதுன்னா மொத்த கதாபாத்திரம் அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு 15 கதாபாத்திரங்களும் 15 கதாபாத்திரங்கள் எல்லாருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இந்த படத்தோட பெரிய பலம் வந்து அது எழுதப்பட்ட விதம் தான், அந்த கதாபாத்திரங்களை எழுதின விதம். ஒரே ஒரு குறை என்னவாக இருக்குது அப்படின்னா ராதிகா தான். ஏன் அப்படின்னா இன்னுமே அவங்க நிறையா காட்சிகள் வச்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் ரொம்ப பிரமாதமான நடிப்பு. நம்ம ராதிகா எவ்வளோ படம் பண்ணிட்டாங்க, எவ்வளோ பல நட்சத்திரங்களும் நடிச்சிட்டாங்க, பல மொழிகளையும் நடிச்சிட்டாங்க. பட் இந்த படம் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த ஐகானிக்கான ஒரு படம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ப்ராஸ்தட்டிக் மேலே இருக்க போட்டு அவங்கள வயசான தோற்றத்தை கொண்டு வரதெல்லாம் ஈஸியாக, அதெல்லாம் ஒரு வேலை தான், அது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. என்ன தான் மேக்கப்புக்குள்ளே கொண்டு வந்தாலும் நம்மளோட இன்புட் இருக்குது. ஒரு ஆஸ் அன் ஆக்டராக வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து இந்த படத்தை முடிச்சு வரும்போது அவங்க வந்து ஒரு பவுன் தாய், அவங்கள தவிர இந்த கதாபாத்திரத்தை வேறு யார் தமிழ் சினிமாவில் பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. படத்தோட ஒளிப்பதிவாளர் விவேக் விஜயகுமார், அவருக்கு இதுதான் முதல் படம். அவருமே ரொம்ப நிறைய நல்ல ஷாட்டை எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு காட்சியில் வந்து பவுன் தாய் வந்து மாடியில் ஃபுல் நகை போட்டுட்ருக்க மாதிரி ஒரு மாண்டேஜ் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த லைட்டிங் செட்டப்பு, அந்த ஃப்ரேமு, அந்த மேலேருந்து டாப் ஆங்கிள் எடுக்கப்பட்ட ஷாட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் படம் கூட சொல்ல முடியாது, இதில் எல்லாமே இருக்குது. முக்கியமாக பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படமாக உருவாயிருக்கு. இந்த படத்தில் நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப ரசனைபூர்வமாகவும் இந்த சில ஃப்ரேம்ஸ்லாம் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து அந்த கருப்பு கோயில் காட்டுற இடம், அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுற அந்த படுக்க வச்சுருக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சினிமாட்டிக்காகவே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. நிவாஸ் கே பிரசன்னாவோட தாய் கிழவி வாரா பாடலாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், இந்த படத்தோட கதை எங்கேயுமே செதுக்காமல் ஒரு மேட்ரு பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தை வந்து கொஞ்சம் தனித்துவமாகவும் காட்டக்கூடிய ஒரு இதாக உருவாயிருக்கு. நடிகர்களோட பங்களிப்பு, நடிகைகளோட பங்களிப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் வந்து இன்றைக்கி இருக்க சூழலில் இந்த வணிகமெல்லாம் ஆகணும், இவ்வளோ பேரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு வெற்றி அடையதான் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு
அது வந்து ஒரு டாஸ்க் போட்டு பார்த்து ஹெட்டா டெய்லான்னு கேட்குற ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி அப்படி ஆகிடுச்சு. ஒரு சினிமாவை எடுக்கிறது, ரைட் பண்ணுறது, அதாவது கதையும் திரைக்கதையும் கரெக்டாக கச்சிதமாக கொண்டு வந்து அதை சுவாரஸ்யமாக்குறது ஒரு பெரிய டாஸ்க்னா, அது சரியாக பிஸ்னஸாகவும் கொண்டு வந்து சேர்த்துறதுன்றது அதோட பெரிய டாஸ்க். இந்த 2 டாஸ்க்கையுமே வந்து தாய் கிழவி படம் வந்து பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரைட்டரோட விஷன் வந்து டேரக்டரோட விஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு. என்ன கதையை சொல்ல போகிறோம், இந்த தாய் கிழவின்ற ஒரு ஆளுங்களாம் இருந்திருக்காங்க. அன்றைக்கெல்லாம் வந்து அவங்க வட்டி கூட்டு, அதான் வட்டி கூட்டு மீன்ஸ் அவங்களால பயன்பெற்றவங்க, அவங்களால வருத்தப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்களாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க எப்படியாப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க காரணமாக இருந்தாங்கன்றது ஒரு விஷயத்தையும் அந்த படத்தில் பதிவு பண்ணுறாரு. அந்த விதத்தில் பார்த்தா அந்த தாய் கிழவி வந்து எங்கேயுமே சோர்வு இல்லாத, ரொம்ப ஜாலியான, ரொம்ப ரசனைபூர்வமாக எடுக்கப்பட்ட, இன்னுமே சொல்லணும்னா இன்னும் நம்ம ரூரலாக வந்து நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆதங்கப்படுறோம். அன்றைக்கி ஒரு கிராமப்புறமாக சரியான கதைகள் இல்லை, பிஎன்சி சென்டருக்கான படங்கள் வரதே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதெல்லாம் உடைக்கிற விதமாக வந்து தாய் கிழவி வந்து திரைக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஆண்டோட சிறந்த தமிழ் படங்கள் ஒன்றாவே இருக்கும். வணிக ரீதியாகவும் சில விஷயங்களை செய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்து எந்த விதமான ஒரு பெரிய மைனஸ் எல்லாம் இல்லை அந்த படத்தில். ஒரு கூட சொல்லப்போனால் ஒரு மைனஸே இல்லாத ஓரளவுக்கு சின்ன சின்ன குறைகள் இருக்குது. பட் அந்த குறைகள்லாம் எதுவுமே வந்து பார்வையாளரை பாதிக்காதபடியாக உருவாயிருக்கு. இந்த ரைட்டிங்கே எப்படி இருக்குன்னா, இந்த படம் வந்து அந்த ஊருக்குள்ளே நம்மளே போன மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். குறிப்பாக வந்து பவுன்தாய் வீட்டில் வந்து அந்த அம்மா வீட்டை விட்டு வெளில வரதா இருக்கட்டும், சேம் டைம் வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதா இருக்கட்டும், அந்த வீட்டை காட்சிப்படுத்துனா அந்த வீட்டை சுற்றி இருக்கிற பில்டிங்ஸ், அங்கே இருக்க மக்கள் எப்படி இருப்பான், அங்கே இருக்க சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். இப்போ வேட்டை முத்துக்குமார் வந்து 2 இட்லி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. அவர் பேர் 2 இட்லி அப்படின்றதான் மென்ஷன் ஆகுது. அவர் வந்து கருப்பு கோயிலில் வந்து ஒரு பூசாரி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். கருப்பு கோயிலில் வைக்கக்கூடிய அந்த சாராயத்தையெல்லாம் இவர் எடுத்து குடிச்சிடறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஒரு கட்டத்தில் வந்து என்னாங்கன்னா, பவுன்தாய் பிழைக்கிறதுக்காக வந்து ஒரு பையன் வந்து தினம் 500 பணத்தை கொடுத்து, அது ஒரு மாதிரி காமெடியாக போகும். தினம் 500 பணத்தை கொடுத்து இந்த தீபம் வந்து அணையாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலை செஞ்சுட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த பூசாரிக்கு அங்கே இருக்க வச்சுட்டு போகிற ஒரு பிரார்த்தனைக்காக வச்சுட்டு போகிற, இல்லை வந்து வேண்டுதலுக்காக வச்சுட்டு போகிற சாராயத்தை எடுத்து குடிக்கிற ஆள் வந்து ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிருன்னா, நான் வந்து பெங்காரு அடிகளாராக மாறிடுறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய சட்டையராக வந்து சில சாமியார்களெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன இடங்கள்லாம் தாக்கி, அந்த மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கையும் பேசியிருக்காங்க. அது மூலிமா வந்து என்னென்ன விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியிலன்ற ஒரு விஷயங்களையும் பேசியிருக்காரு. அந்த விதத்தில் வந்து எல்லாமே அந்த ஊருக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன மொமெண்ட்ஸை கூட விடாமல் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அந்த ஒரு கிராம பின்னணியில் வந்து அந்த மனுஷங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ராவாக இருப்பாங்க இல்லையா, அந்த ராவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஒரு அழகியல் தன்மையோடையும் பதிவாயிருக்கு. இந்த ஆண்டு வெளியான படங்களில், இல்லை வெளியாக போகிற படங்கள் எல்லாத்தையும் சேர்த்தி கூட தாய் கிழவி வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்றது தான் விமர்சனம். இந்த விமர்சனம் பிடிச்சதுன்னா தினமணி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.